ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, நம்மளோட எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் நம்ம கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த கம்மிங் மண்டேலேருந்து நடக்க போகிற சிபிடி ஒன்னுக்குரிய ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த சிபிடி ஒன்னுக்கு நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக் இருக்கா, அந்த ரீசனிங் டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணும்போது கான்செப்டும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோன்றதையும் பார்த்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போலாமா? நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பாக்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில போடக்கூடிய எல்லா வீடியோஸும், நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெயின் அன்லாகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அல்டர்னேட் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுக்கிற கான்செப்ட்ஸ் நான் இப்போ இதுல ஆன்சர்ஸ்மே நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம எஸ்எஸ்சி இதுல இருந்து வெப்சைட்ல பார்க்கும்போது இது இல்லாம எடுக்கலாம், பட் நான் கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன், அதுலயே இருக்கு. பட் நம்ம எப்படி வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்ப இதுல பாருங்க, ரெயின் கிளவுட்ஸ். ரெயின் கிளவுட்ஸ் அப்படின்னா கிளவுட் மூலியமா எனக்கு ரெயின் வருமா? கிளவுட்ல இருந்து தான் எனக்கு என்ன வரும்? ரெயின் வரும். ஸோ அந்த மாதிரி எதுல வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்க. ரைஸ் ஃபுட், அதாவது ஃபுட்ல ஒரு இது ரைஸ், அவ்வளவுதான். கலர்ல ஒண்ணு கிரே, மவுண்டைன்ஸ்ல வந்து ஸ்னோ இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எதுல இருந்து எது வருது அப்படின்னா, இப்ப சன்ல இருந்து எனக்கு ஹீட் வரும். சன்ல இருந்து எனக்கு என்ன வரும்? ஹீட் வரும். ஸோ சன்னும் ஹீட்டும் தான் இந்த அனலாகிக்கு மேட்ச் ஆகுது. கிளவுட்ஸ்ல இருந்து ரெயின் கிடைக்கும்ன்ற அனலாகிக்கு எது மேட்ச் ஆகுது? சன்ல இருந்து ஹீட் வரும்ன்ற அந்த தேர்ட் இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேரன் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இதுல பாருங்க, கேக்டஸ். கேக்டஸ் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட். அப்ப பிளான்ட் சாரி, அப்ப ரைஸ் வந்து என்ன, எதுல இருந்து வரும்? கிராப்ல இருந்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, வேர்ட் பேர் கொடுத்திருக்காங்க. இந்த வேர்ட் பேரோட மீனிங் என்ன? இந்த வேர்டு பேரோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸோட இந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒன்னு இந்த வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கலாம், அண்ட் மஸ்ட் நாட் ரிலேட்டட் டு அதர் டைப்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸோ இல்லைன்னா நம்பர் ஆஃப் கான்சனன்ஸோ இல்லை வவ்வல்ஸை வச்சோ இது மேட்ச் பண்ணது கிடையாது. மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்க்கு நமக்கு இங்கிலீஷ் வேர்டோட மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரங். ஹாம்ஸ்ட்ரங்கோட மீனிங் என்ன? ஸோ எல்லாத்தோட மீனிங்குமே நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஹாம்ஸ்ட்ரங் அப்படின்னா என்னன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு எஃபிஷியன்சியை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, லேக் ஆஃப் நாலேஜ். எனக்கு வந்து அதோட இது வந்து கிடைக்காதது தான் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இன்சிபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, ஸோ இந்த டாபிக் மட்டும் நமக்கு எது வேணாலும் வரலாம். ஸோ எந்த வேர்டோட மீனிங் வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஸோ இன்சிபிட் அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர், கலர், அப்படி இல்லைன்னா ரொம்ப லைட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டிடிஎஸ் அப்படின்னா டிடிஎஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிடிஎஸ் ப்ராசஸ்னா மீனிங் என்ன? சளிப்பூட்டுறது. அதாவது டிடிஎஸ் ப்ராசஸ் அப்படின்னா சளிப்பூட்டுறதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இன்சிபிட்டும் அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டோட மீனிங்கும் தான் எனக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை நம்ம செலக்ட் பண்றோம். இப்ப அடுத்தது பாருங்க, இந்த மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் எப்பயுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இங்கிட்டு காட்டுறோம் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் இதுதான் எனக்கு இந்த சைடு இருக்கும். அப்ப டி மட்டும் எப்பயுமே டீயாவே தான் வரும், யூ எப்பயுமே யூவா தான் வரும். ஆர் எப்படி வரும்னா, இப்ப இந்த சைடு ரைட் சைட்ல கர்வ் இருக்கு, அது எப்படி வரும்னா லெஃப்ட்ல எழுதுவோம், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி ஹைட்ஸ் வந்து அதே ஹைட்ஸாவே தான் வரும். ஓகேங்களா? அடுத்து டி அதே தான் வரும், யூ டி ஹைச் ஓ ஐ இது எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது ஐக்கு அடுத்து யூ, அடுத்து ஆர் மட்டும் மாறும். அடுத்து ஜே எப்படி ரைட் சைட்ல இருக்கா, இப்ப ஜே வந்து லெஃப்ட் சைட்ல வரும், இப்படி வரும். ஓகேங்களா? அடுத்தது ஜி வந்து இப்படி இருக்கா, இப்ப எதிர அப்படியே மாறும். எல் வந்து அப்படியே இந்த ஷேப் மாறும், இந்த சைடு மாறும். அடுத்து கே வந்து இந்த இது மாறும். இது எந்த இதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் 2ல மிரர் எப்பயுமே, மிரர் இமேஜ் எப்பயுமே இப்படிதான். இப்ப ரைட் லெஃப்ட்ல எழுதுனீங்க அப்படின்னா ரைட்ல எழுதணும்,
ஓகேங்களா? மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதை எப்படி எழுதணும், ரைட்ல எழுதணும். இப்ப டி எழுதுனா டி வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரைட் லைனா தான் வரும். இது ஸ்லாண்டிங் லைனா இங்கேயும் ஸ்லாண்டிங் லைனா தான் வரும், ஸ்லீப்பிங் லைனா தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அதே மாதிரி ஓ எடுத்துக்கிட்டோம்னா ஓ அதே மாதிரி தான் இருக்கும். யூ எடுத்துக்கிட்டோம்னா யூ அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இப்ப கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கே ஒரு லைன் போட்டுக்கிறேன், இங்கேயும் அதே ஒரு லைன் போடுறேன். இதுல ரைட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணணும், லெஃப்ட்ல போடணும். அவ்வளவுதான். மிரர் இமேஜ்னா எப்படி எழுதுறோம் தெரியுதா? மிரர் இமேஜோட கான்செப்ட் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்ல வந்திருந்தது அப்படின்னா நீங்க ரைட், இப்ப லெஃப்ட்ல வரக்கூடியது அப்படின்னா இப்ப வேற ஒண்ணும் இல்ல, ஜே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லெஃப்ட்ல கர்வ் வந்திருக்கா, அப்ப மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்னா அதே ஸ்ட்ரைட் லைன் போட்டு ரைட்ல அந்த கர்வ் போகும். ஓகேங்களா? அதுதான் லெஃப்டா இருக்கிறது ரைட்டா மாறும், ரைட்டா இருக்கிறது லெஃப்டா மாறும். மிரர் கான்செப்ட் புரியுதா? அடுத்தது பாருங்க. OU22 is related to LF11. TN12 related to GM6. இதே மாதிரி AP22 என்ன லாஜிக்ல எனக்கு இதாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, O இருக்கு, U இருக்கு, 22 இருக்கு, L இருக்கு, F இருக்கு, 11 இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி நீங்க ரிலேட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா half ஆஃப் த நம்பர் வந்து டிவைடட் பை 2 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிவைடட் பை 2 போட்டிருக்காங்க. இப்ப அதே மாதிரி தான் இங்க பாருங்க, TN12 இட்ஸ் ரிலேட்டட் டு GM6. ஓகேங்களா? அப்ப இந்த நம்பர் வந்து டிவைடட் பை 2 போட்டிருக்கோம். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, இப்ப AP22 இருக்கு அப்படின்னா ஒன்னு 22 டிவைடட் பை 2 இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா 22 மல்டிப்ளை பை 2 இருக்கான்னு பார்க்கணும். அப்ப 22 டிவைடட் பை 2னா 11, 44. 11 இங்க கிடையாது, அப்ப 44 தான் இருக்க போகுது. ஆனா இங்க பாருங்க, ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ல 44 இருக்கு, அப்ப ஏதோ ஒண்ணுதான் இங்க வரப்போகுது. அப்ப 44 இங்க எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இது அப்படியே நம்ம ரிலேட் பண்ண போறோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு, இந்த லெட்டர் எப்பயுமே ஆல்பபெட் சீரிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கான்செப்டுவல்ல நீங்க அதை திங்க் பண்ணணும். எப்படி அப்படின்னா அந்த ஆல்பபெட்ல இருந்து பிளஸ் லெட்டர் +3 -3 இந்த மாதிரி ஆல்பபெட் ஆட் ஆயோ சப்ராக்ட் ஆயோ இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மெயினா எஸ்எஸ்சியில இது வரைக்கும் மேக்சிமம் இருந்த லாஜிக் எப்படி இருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல பாருங்க, ஏபிசிடியோட பொசிஷன் அப்படியே இதுல நோட் பண்ணிருக்கோம். ஏபிசிடி எம் வரைக்கும், MNOPQRSTZ வரைக்கும். ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூ 1, ரிவர்ஸ் பொசிஷன்ல அதோட வேல்யூ எவ்வளவு, 26. அதே மாதிரி பியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பொசிஷன் வேல்யூ எவ்வளவு, 12, ரிவர்ஸ்ல வந்து 25. இந்த மாதிரி எம் வரைக்கும் எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா எம்மோட பொசிஷன் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மோட பொசிஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 13. அதே மாதிரி எம்மோட ரிவர்ஸ் பொசிஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 14. நெக்ஸ்ட் நம்பர். அப்ப அதே மாதிரி என்னோட பொசிஷனல் வேல்யூ ஃப்ரண்ட்ல இருந்து அப்படின்னா 14, இது 13. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஞாபகம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னா அசாட் ஏஇசட் எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஏஇசட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அடுத்து பிஒய்க்கு எப்படி எழுத்துக்கலாம் அப்படின்னா பாயோட லெட்டர் என்ன, 22வா, அப்ப 25வா, அப்ப பாய். பிஒயோட காம்பினேஷன் இருக்கும். அடுத்து சிஎக்ஸ் அப்படின்னா காக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் காக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட இதுக்கு ஓகேங்களா, காக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து டிடபிள்யூ டவ். ஓ மட்டும் போட்டு எப்படி நம்ம ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த 3 வேர்டுமே ஃபர்ஸ்ட் 3 வேர்டுமே பாய் காக்ஸ் டவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப சியும் எக்ஸும் டியும் டபிள்யூ. அடுத்து ஈவன் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈவன். இது நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு பிராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கன்னா அதுபடியே போய்க்கோங்க. இப்போ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் அப்படின்னா ஈக்கு வந்து ரிவர்ஸ் அல்பபெட் என்னன்னா வி. அதே மாதிரி ஃபன், எஃப்க்கு ரிவர்ஸ் அல்பபெட் என்ன அப்படின்னா ஃபன். ஜிடி ரோடு, ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடுக்கு பேர் என்ன, ஜிடி ரோடுன்னு எடுத்துருக்கோம், ஜிடி ரோடு. அதே மாதிரி ஹை ஸ்கூல் ஹச்எஸ். ஐஆர் இதயம் ரயில், சாரி இந்தியன் ரயில்வே. ஜேக்யூ ஜாக்கு குவீனு. கேபி அப்படின்னு கிங்கோட பிரின்ஸ், அவரோட பையன் பிரின்ஸ், பிரின்ஸ். எல்ஓ லயன். எம்என் ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்ஓ அப்படின்னா லயனு, கிங்கு பிரின்ஸ், ஜாக்கு குவீனு, ஐஆர் அப்படின்னா இந்தியன் ரயில்வே, ஹச்எஸ்
ஜிடி, ஃபன்னு, ஈவன்னு, டவ்வு, காக்ஸு, பாய். இந்த ரிவர்ஸ் அல்பபெட் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா எதோட எது ரிலேட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இப்ப இதுல பாருங்களேன், ஓ எல் கொடுத்துருக்காங்க, எல்ஓ, எல்ஓ ஓஎல் ரெண்டு பக்கமே திங்க் பண்ணுங்க. ஆமா இது ரிவர்ஸ் அல்பபெட் லைன் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபன்னு, எஃப்யூ வந்திருக்கு. அப்ப இது ரிவர்ஸ் வருது. அப்ப இது பாருங்க அடுத்து ஜிடி ரோடு, எம்என் ரிவர்ஸ் இருக்கு. அப்ப இப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடியது என்னவா, ரிவர்ஸ் அல்பபெட். அப்ப ஏயோட ரிவர்ஸ் என்னவா இருக்க போகுது, இசட்டா இருக்க போகுது. பிக்கு என்ன கான்செப்ட் பார்த்தோம், கிங்கோட பையன் பிரின்ஸ். அப்ப கே, இசட் கே 44. கிளியரா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் தெரியுதா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுதா? வேற ஒண்ணுல ஏ இசட் எப்பயுமே தெரியும். அப்படி இல்லைன்னா அசாகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இசட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அசாகு. அடுத்து பி இசட்னா பாய், பிஒய்னா பாய், காக்ஸ், காக்ஸ்னா சிஓஎக்ஸ் காக்ஸ், டவ்வு, டிஓடபிள்யூ டவ்வு, ஈக்கு ஈவன், எஃப்க்கு ஃபன்னு, அடுத்து எஃப்க்கு அடுத்து ஜி எடுத்துக்கிட்டோம்னா ஜிடி ரோடு, ஹச் எடுத்தோம்னா ஹை ஸ்கூலு, ஐ எடுத்தோம்னா இந்தியன் ரயில்வே, ஜே எடுத்துக்கிட்டோம்னா ஜாக்கு குயின், கிங்கு பிரின்ஸ், லயனு, எம்என். ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி அல்பபெட் சீரிஸ் கொடுத்துருக்கும் போது எப்படி சால்வ் பண்றது திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரிஸ், இந்த கிவன் சீரீஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே எந்த சீரிஸ் கொடுத்திருந்தாலும் சரி, சிம்பிள் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, நியர்பை நம்பர்ஸ் வந்து சிம்பிள் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2. அப்ப அடுத்த நம்பரோட டிஃபரன்ஸ் 2 அப்படின்னு சொல்லி 14 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாருங்க, மல்டிபிளிகேஷன்ல வருது. எப்படி மல்டிபிளிகேஷன் சொல்றேன் அப்படின்னா, 6க்கு 30க்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்னது, 24 வருது. அதே மாதிரி 30க்கும் 174க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 174 மைனஸ் 30 அப்படின்னும் போது எனக்கு டிஃபரன்ஸ் வந்து பெருசு. ஸோ அப்படியே நான் ஃபர்தரா போயிட்டே இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மல்டிபிளிகேஷன் திங்க் பண்ணி பார்க்க போறேன். மல்டிபிளிகேஷன் திங்க் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா, இப்ப 6 இருக்கு, அடுத்தது 30 இருக்கு. 6 5s are 30 ஒரு கான்செப்ட், 6 5s are 30. அப்ப அடுத்த நம்பர் 30யோட 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 150 வராது. எப்படி திங்க் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதே டிஜிட்டை மாத்துங்க. 6 6 are 36. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 36 6 6 are 36. அடுத்து நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன வேல்யூ இருக்கு, அங்க 60 இருக்கு. என்ன பண்ணா எனக்கு 60 கிடைக்கும், 36 மைனஸ் 6 போட்டேன்னா எனக்கு 60 கிடைக்குமா? 36 மைனஸ் 6 போட்டேன்னா எனக்கு 60 கிடைக்கும். இப்ப இதே கான்செப்ட்ல அடுத்ததை ட்ரை பண்ணி பாருங்க. 30 into 6 180. 180 மைனஸ் 6 போடுங்க. எஸ் 174 வந்திருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததை ட்ரை பண்ணி பாருங்க. 174 into 6 24 1044 மைனஸ் 6 1038. இந்த மாதிரி தான் கான்செப்ட் திங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு தான் டைரக்டா போக கூடாது, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்து சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பார்க்கலாமா? இந்த வேர்டு பாருங்க, இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் grow அப்படின்னு கொடுத்துட்டு 5397 கொடுத்துட்டாங்க. வைல்டு அப்படின்றதுல 6942 கொடுத்துட்டாங்க. ஒரு சில டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் அல்பபெட்டோட நம்பர்ஸ் கூட ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க வந்து என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. எனக்கு டபிள்யூட கோட் லாங்குவேஜ் என்னன்னு இந்த ரெண்டு வேர்ட்ல இருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு வேர்ட்லயும் எனக்கு காமனா இருக்கக்கூடிய லெட்டர் எது, டபிள்யூ. அதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ரெண்டு வேர்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய லெட்டர் டபிள்யூ. அப்ப ரெண்டு வேர்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு, 9 9. சோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 9. எப்படி திங்க் பண்ணணும் தெரியுதா? ஓகேங்களா? கோட் லாங்குவேஜ் எப்படி ஃபைண்ட் பண்றோம்னு தெரியுதா? இப்ப இந்த இது பாருங்க, நம்ம ப்ரீவியஸா பார்த்த அதே கான்செப்ட் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல அதே இதுதான். இப்ப லைட்ஸ் அப்படின்னா 93 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இண்டிவிஜுவல் அல்பபெட்டோட வேல்யூவை நான் ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். எல்லோட வேல்யூ என்ன, 12. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், நான் ஃபர்ஸ்ட் இது போடுறது ஃபார் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்றத சொல்றதுக்காக. ஓகேங்களா? 12 பிளஸ் ஐயோட வேல்யூ என்ன, 9, ஜியோட வேல்யூ என்ன, 7, ஹச்சோட வேல்யூ என்ன, 8, டியோட வேல்யூ என்ன, 20, எஸ்ஸோட வேல்யூ 19. ஆட் பண்ணி பாருங்க. 12 plus 8 20, 20 plus 20 40, 40 plus 9 49, 49 plus 7 50,
49 plus 7 56 56 plus 19 75 தான் வருது. ஆனா எனக்கு ஆன்சர் என்ன இருக்கு? 90 இருக்கு. மேட்ச் ஆகுது ஆகல. ஸோ நம்ம இப்ப இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓகே, அதுக்கு போக வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இதுல வேற ஏதாவது பண்ணா இது ஆட் ஆகுமா, அதையும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இப்ப அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதோட ரிவர்ஸ் பொசிஷன் வேல்யூவை நோட் பண்ணுங்க. ரிவர்ஸ் பொசிஷன் வேல்யூவை நோட் பண்ணுங்க. ரிவர்ஸ் பொசிஷன் வேல்யூ, எல்லோட ரிவர்ஸ் வேல்யூ என்ன? 15 பிளஸ் ஐயோட ரிவர்ஸ் வேல்யூ 17, ஜியோட ரிவர்ஸ் வேல்யூ 20, ஹச்சோட ரிவர்ஸ் வேல்யூ 19, டீயோட ரிவர்ஸ் வேல்யூ 7, எஸ்ஸோட ரிவர்ஸ் வேல்யூ 8. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 plus 17 32, 32 plus 20 52, 52 plus 19 71, 71 plus 7 78, 78 plus 8 86. ஆனா எனக்கு இங்க என்ன இருக்கு? 90 இருக்கு. கரெக்டா ஆட் பண்ணிருக்கேனா? 32, 32 plus 20 52, 52 plus 19 71, 71 plus 7 78, 78 plus 8 86. ஓகே, இங்க என்ன வேல்யூ இருக்கு? எனக்கு 93 இருக்கு, 86 இருக்கு. எப்படி வேல்யூ வரும்? அதே மாதிரி பேட்டர், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கான்செப்ட்ஸ் வந்து சாரி, ஐயோட ரிவர்ஸ் வேல்யூ 18, ஐயோட வேல்யூ ரிவர்ஸ் வேல்யூ 18. ஸோ ஒன்றை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 87 ஆன்சர் 87 வரும். 87 வந்ததுக்கு அப்புறம் இங்க 93 வந்திருக்கு. அடுத்து இதோட கான்செப்ட் என்னன்னா, இதோட லெட்டர்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 6 லெட்டர்ஸ் இருக்கா? 87 பிளஸ் 6 93. இதே மாதிரிதான் பேட்டருக்கும் பண்ணியிருப்பாங்க. பேட்டரோட ரிவர்ஸ் வேல்யூ 25, ஏயோட ரிவர்ஸ் வேல்யூ 26, டீயோட ரிவர்ஸ் வேல்யூ 7, டீயோட ரிவர்ஸ் வேல்யூ 7, ஈயோட ரிவர்ஸ் வேல்யூ 22, பியோ சாரி ஆரோட ரிவர்ஸ் வேல்யூ 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 25 plus 26 51, 51 plus 14 plus 22 plus 9 31. இப்போ அகைன் இதை ஃபர்தர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 65, 65 plus 31 96, 96 plus எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு? 6. அப்ப 102 கரெக்டா வந்துருச்சா? இப்ப இந்த ரெண்டு கான்செப்டும் எனக்கு ஒரே மாதிரி வருது. ஸோ அப்ப இதே கான்செப்ட்ல தான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. பிரிங் அப்படின்றதுக்கு பிக்கு 25, ஆருக்கு 9, ஆருக்கு 9, அடுத்து ஐக்கு 18, என்னுக்கு 13, ரிவர்ஸோட வேல்யூஸ் ஓகேங்களா? ஜிக்கு 20. ஆட் பண்ணுங்க. 25 plus 9 34, 34 plus 31 plus 20. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 65, 65 plus 20 85. எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு? பிரிங்ன்ற வேர்ட்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப 90. ஆன்சர் இஸ் 90. எப்படி திங்க் பண்றோம் தெரியுதா? ஓகேயா? கான்செப்ட் ஓகேயா? அடுத்தது வேர்ட் பேரு. வேர்ட் பேர்ல இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேம் வே, அதே இதுதான் ப்ரீவியஸா பார்த்தோம்ல. எது வேணாலும் இந்த அன்லாகில வந்து எது வேணாலும் நமக்கு கேட்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டெடி வச்சு வரக்கூடியது, அப்புறமேட்டு அந்த காயின்ஸ் வச்சு வரக்கூடியது, இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹெர்படாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஜுவாலஜியோட ஒரு டாபிக். அப்ப ஜுவாலஜியோட ஒரு டாபிக்ல படிக்கிறது தான் ஆம்பிபியன்ஸ். ஸோ அது வந்து வருது. ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் பிசிக்ஸ் என்ன வரும்? பிசியலாஜி வேற, ஸ்டடி ஆஃப் பிசிக்ஸ் வேற. ஓகேங்களா? அடுத்தது இது பாருங்க. Pets is coded at 48, farm is coded at 70, diary be coded as. அதே சேம் டேபிள் வேல்யூ தான்.
பெட்ஸ் அப்படியே எழுதுங்க. செக் பண்ணி பாருங்க. பெட்ஸ் பியோட ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன? பி என்ன? பி எது கூட காம்பினேஷன் சொன்னோம்? கிங்கு பிரின்ஸா? ஓகேங்களா, ரெண்டு வேல்யூமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க. பெட்டுக்கு கிங்குன்னு சொன்னோமா, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் இதுல டைரக்டாவே ரிவர்ஸ் வேல்யூ எழுதுறேன். ரிவர்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 11. அடுத்தது ஈக்கு ரிவர்ஸ் வேல்யூ என்னது? வி. வியோட ரிவர்ஸ் வேல்யூ என்ன? 22. டீக்கு அதே மாதிரி ரிவர்ஸ் வேல்யூ 7. எஸ்க்கு ரிவர்ஸ் வேல்யூ 8. இதை ஆட் பண்ணுங்க. 48 டைரக்டாவே. 22 பிளஸ் 11 33, 33 பிளஸ் 7 40, 40 பிளஸ் 8 48. ஓகேங்களா, அடுத்து ஃபார்முக்கு அதே மாதிரி. ஃபார்முக்கு என்ன வரும்? ஃபன்னா யூவோட வேல்யூ 21, ஏக்கு வந்து 26, அடுத்தது ஆருக்கு வந்து 9, எம்முக்கு என்ன சொன்னோம்? 13 சொன்னோம், ரிவர்ஸ் வேல்யூ 14. நாளையுமே ஆட் பண்ணுங்க. 21 plus 9 30, 30 plus 26 56, 56 plus 6 14, 70. எக்ஸாக்டா அதே வேல்யூ தான். அப்படியே நீங்க டைரக்டா எழுதிடலாம். டெய்ரியோட ரிவர்ஸ் வேல்யூ என்னது? டிக்கு என்ன சொன்னோம்? டவ்வா? டவ்னா டபிள்யூ. அப்ப 23. ஏக்கு அசாக் 26. ஐக்கு இந்தியன் ரயில்வே ஆரோட வேல்யூ 18. அடுத்து 9 அதே மாதிரி ஹாஃப். ஐயே அதே இதுதான். 9க்கு ஆருக்கு ரிவர்ஸ் 9. ஒய்க்கு 2. ஓகேயா, ஆட் பண்ணுங்க. 23 பிளஸ் 26 பிளஸ் 18 பிளஸ் 11 ஆட் பண்ணோம்னா 49. 49 பிளஸ் 11 60, 60 பிளஸ் 18 78. ஓகேங்களா, ஆன்சர் எப்படி வரும்னு தெரியுதா? அடுத்தது பாருங்க. ஏ இஸ் பிஸ் ஒய்ஃப். ஓகே, இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்க பார்க்க போறீங்க, இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் பார்க்க போறீங்க அப்படின்னா, பிளட் ரிலேஷன்ல ஒரு சில கான்செப்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, பாயா இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க, கேர்ளா இருந்தா மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப ஏ இஸ் பிஸ் ஒய்ஃப். ஏ இஸ் பிஸ் ஒய்ஃப். அப்ப மீனிங் என்ன? பியோட ஒய்ஃப் ஏ. அப்ப ஏன்றது கேர்ள், பின்றது பாய். எஃப் இஸ் கிராண்ட்சன் ஆஃப் பி. எஃப் இஸ் கிராண்ட்சன் ஆஃப் பி. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு ஜெனரேஷன் இருக்காங்க. ஓகேங்களா, எஃப் இஸ் கிராண்ட் சன் ஆஃப். அப்ப கிராண்ட் சன் போது எஃப் பிளஸ். ஓகேயா, இவங்க ரெண்டு பேரும் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு நடுவுல ஒண்ணு பரப்புது. என்ன அப்படின்னா, டி இஸ் ஃபாதர் ஆஃப் எஃப். டி இஸ் ஃபாதர் ஆஃப் எஃப். டி வந்து ஃபாதர்ன்றனால பிளஸ் போட்டுருந்தோம். சி இஸ் ஏஸ் டாட்டர். சி இஸ் ஏஸ் டாட்டர். சி மைனஸ். ஓகேங்களா, ஏஸ் டாட்டர். இப்ப அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எஃப் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ரெண்டு கான்செப்ட் வந்து இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க திங்க் பண்றதுல ஒரே ஒரு இதுல பாருங்க, டிக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் சொல்லவே இல்லை. இவங்க மேட்டர்னல் கிராண்ட் பேரண்டா பேட்டர்னல் கிராண்ட் பேரண்டான்னு சொல்லல. ஓகேங்களா, அந்த கான்செப்ட் படி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எடுத்தோம்னா எஃப்க்கும் சிக்கும் மதர்ன்ற ரிலேஷன் இருக்கு. இல்ல பிரதர் சிஸ்டர்னு எடுத்தோம் அப்படின்னா பிரதர்ஸ் சன். ஓகேங்களா, சோ இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த ஒரு கொஸ்டின்ல மட்டும் அந்த இது இருக்கு. சோ இப்ப இதுல வந்து சி மைனஸ்ன்றது தனியா வச்சு இவர் பிரதர் இவங்க சிஸ்டர்னு எடுத்து நம்ம பிரதர்ஸ் சன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிருப்போம். ஓகேங்களா, சோ இதுதான் ஆன்சர்னு கொடுத்திருப்பாங்க. பட் இன்கேஸ் கான்செப்ட்ல வந்து நம்ம சி வந்து டாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி டி வந்து ஃபாதர் ஆஃப் எஃப்னு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபாதர் ஆஃப் எஃப்னு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்களே தவிர வேற எந்த மென்ஷனேஷனுமே இதுல இருக்காது. ஸோ இந்த மென்ஷனேஷன் இல்லாதனால நம்ம இது என்ன பண்றோம், டைரக்டா ரெண்டு கான்செப்ட்ல எடுக்கலாம். பட் வந்து இந்த இது படி கொடுத்துருக்கிறது படி மென்ஷனேஷன் எதுவுமே இல்லை அப்படின்றனால நம்ம டைரக்டா பிரதர்ஸ் சன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பெரிய வேல்யூ இருக்கா, அடுத்தது சின்ன வேல்யூ, திரும்ப பெரிய வேல்யூ, திரும்ப சின்ன வேல்யூ.
ரைட்ல வரக்கூடிய எல்லாமே சின்ன வேல்யூ. அப்ப டிவிஷன் ப்ராசஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஈக்குவல் டு, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, ஈக்குவல் டு இங்க இருக்கு. இதுல டைரக்டா சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஈக்குவல் டு பிளஸ் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 + 2 6. 4 + 2 6னா இங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. சாரி, ஒரு இது பிளஸ், ஒரு இது டிவைடு, ஒரு இது மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்ப இதுல மல்டிப்ளிகேஷன் எடுத்தாலே இது 3 + 2 6. 6 அடுத்து இங்க 21 டிவைடட் பை 6 0.1ல வந்துருது. ஸோ இது வராது. ஓகேங்களா? இது வராது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் திங்க் பண்ணணும். பட் சப்ஸ்டியூட் பண்றது நான் பேப்பர்ல எழுதி நான் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி திங்க் பண்ணக்கூடாது. நான் இதுல அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்தே நான் ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். அப்ப இங்க 30 மைனஸ், இதுல இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இதுல நம்ம பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா டிவிஷன் அடிஷன் எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல 2/4, 2/4னா 1/2 வந்துடும். 1/2 + 2 வந்துச்சுன்னா டெசிமல் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்ப அதே இதுல இங்க பார்த்தோம் அப்படின்னா 21 போர்ட் மாஸ் ரூல் கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேங்களா? 21 × 3 63. 63 + 13, அப்ப இது வராது. கண்டிப்பா நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஸோ இதுவும் வராது. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. இதுல ஆன்சர் இருக்கிறனால நீங்க தேர்ட் ஒன்னு எடுத்துடுறீங்க. பட் எப்படி திங்க் பண்ணணும்ன்றத ஆன்சர் பார்க்காம பாருங்க. மைனஸ் மைனஸ் டிவிஷன் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் பிளஸ். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, டிவிஷன் ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். 7 13 - 7 30 - 13 - 7. அப்ப இதோட வேல்யூ என்ன? 20. 30 - 20 10. இப்ப ரைட் சைடு வாங்க. 2 × 4 8. 8 + 2 10. S is equal. So option C3 is the answer. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்ப அடுத்தது இது பாருங்க, பிரான்ச். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏபிசிடில பிரான்ச் +2 -2 இந்த மாதிரி வருதான்னு பாருங்கன்னு. ஃபர்ஸ்ட் இது திங்க் பண்ணுங்க. A + 2, அதாவது மீனிங் என்ன அப்படின்னா B இருக்கா, C D +2 போட்டோம்னா 4 வந்துடும். அடுத்து R. R வந்து அப்படி சொல்லி பாருங்க, PQRSTU. நடுவுல 2 லெட்டர் விட்டுட்டு தேர்ட் வேல்யூ +3. இப்ப ஏக்கு அதே மாதிரி அடுத்து என்ன ஆகுது? இப்ப இதை திங்க் பண்ணிங்க, +3. அடுத்து A + 2 NMNOPQ +3. இதுல +2, இது +3. இப்படிதான் இருக்கு கான்செப்ட். அப்ப அதே இதெல்லாம் இது இருக்கான்னு பாத்துக்கோங்க. DUCQEK அதே கான்செப்ட்ல தான் இருக்கான்னு பாருங்க. சாரி, கார்பன் EDTEQQ. Yes, +2 +3 +2 +3 +2 +3. அதே கான்செப்ட் தான். இப்போ அதே இதை நம்ம ட்ரிவன் எழுத போறோம். ட்ரிவன் எப்படி எழுதலாமா? +2 +2னா EF +3 PQR வந்துருச்சா? RSTU. அடுத்து ஐனா +2 தான். IJK வந்துடும். V எடுத்துக்கிட்டோம்னா UVWXY. அடுத்து F மட்டும் விட்டுட்டு G. அடுத்து MNOPQ. OP விட்டுறணும் Q. ஓகேங்களா? அப்ப நீங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரஃப் ஷீட் கொடுக்கும்போது ஏபிசிடியோட ஃபுல் ஏபிசிடியும் அதே மாதிரி அந்த ரிவர்ஸ் வேல்யூஸும் நோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இதுல பாருங்க, சீக்வென்ஷியல் லெஃப்ட் டு ரைட் எப்படி ஃபில் பண்றது அப்படின்றது. ஏதாவது ஒரு இதை எடுத்து பாருங்களேன். இப்ப எனக்கு லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சீக்வென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னென்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க. L, இந்த ஒரு இடத்துல எனக்கு லெட்டர் என்னன்னு தெரியாது. M இருக்கு, கமா வச்சுக்கோங்க. L இருக்கு, M இருக்கு, B இருக்கு, G இருக்கு, O இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த 5 லெட்டர் தான் இருக்கு எனக்கு. இந்த 5 லெட்டர் தானே இருக்கு எனக்கு. அப்ப இந்த 5 லெட்டரும் நான் எனக்கு ஃபில் ஆகிற மாதிரி நான் பார்க்க போறேன். அதை நான் 5 பிரிச்சுக்க போறேன். ஏன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கிறனால நான் 5 பிரிச்சுக்க போறேன். L, M, B. இந்த ரெண்டு நடுவுல ஒரு கேப் இருக்கா? வேற என்ன லெட்டர்ஸ் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் 5க்கு மட்டும் பாருங்க, என்ன ரிவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு? ஜியும் ஓவும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுல ஜியும் ஓவும் ஃபில் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். புரியுதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது? இந்த கொடுத்திருக்கிறதுல
எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? எல் இருக்கு, எம் இருக்கு, பி இருக்கு, ஜி இருக்கு, ஓ இருக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஓ இருக்கு, எழுதியாச்சு, எல் எழுதியாச்சு, எம் எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இந்த 5 லெட்டர்ஸ் தானே இருக்கு. இந்த 5 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றனால நான் இந்த 5 லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறேன். 5 லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த 5 லெட்டர்ஸ்க்குள்ள ஃபில் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பி இருக்கு, பி ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுற மாதிரி வேண்டாம். ஜி இருக்கு, எஸ் ஜியும் இதுல இல்ல. சரி, ஜி போட்டேன் அப்படின்னா அடுத்ததுல எல் ரிப்பீட் ஆகுது, வேண்டாம். அடுத்தது எம் போடுறேன், எம் ரிப்பீட் ஆகுது, வேண்டாம். இப்ப அடுத்தது பாருங்க, ஜி இருக்கு, எம், பி, ஓ. ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் புது லெட்டர் வந்துருச்சா? இப்ப அடுத்தது ஃபில் பண்ணி பாருங்க. எல், எல், ஜி, எம், பி, ஓ. அதே தான் வரும். எல், ஜி, எம், பி, ஓ. ரிப்பீட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபில் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸோட லெஃப்ட் டு ரைட் எப்படி ஆர்டர் வருதுன்றத பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இது பாருங்க, 1/289. அடுத்த சீக்வன்ஸ் என்ன இருக்கு? 1/289. அடுத்த சீக்வன்ஸ் 1/17 இருக்கு. அடுத்தது தெரியாது, அடுத்தது 17. இப்போ இதை பார்த்தாலே என்ன தெரியுது? இந்த இடத்துல 17 வந்திருக்கு. அப்போ மல்டிப்ளை பை 17 போட்டு பாருங்க. மல்டிப்ளை பை 17 போட்டோம்னா கேன்சல் ஆகி 17, 1/17 கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து 1/17 இன்டூ 17 என்ன கிடைக்கும்? 1. 1 இன்டூ 17, 17. ஸோ ஆன்சர் இஸ் 1, ஆப்ஷன் 3. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, அண்டு சிம்பிள் இருந்தா ஒய்ஃபா, ஆஷ் சிம்பிள் இருந்தா ஃபாதரா, ஏ இது அட்டு சிம்பிள் இருந்தா சன்னா, இது கொடுத்துட்டாங்க. இப்ப ஏ அண்டு பி, ஏ அண்டு பினா என்ன? ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. அப்ப ஏ வந்து லேடி, பி வந்து ஜென்னு. அடுத்து பி இஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? இப்ப பி ஹேஷ் சி அப்படின்னா என்ன மீனிங்? பி இஸ் ஃபாதர் ஆஃப் பி. பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. சி என்ன ஜெண்டர்னு தெரியாது. இப்ப அடுத்தது பாருங்க, சி அண்டு, சி அண்டுன்றது ஃபர்ஸ்ட். சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் டி. சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் டி. அப்ப சி வந்து ஒய்ஃப், டி வந்து ஜென்னு. இப்ப அடுத்தது டி இஸ் சன் ஆஃப் பி. டி இஸ் சன் ஆஃப் பி. அப்ப இவங்களோட சன்னு தான் டி. ஓகேங்களா? அடுத்தது அடுத்து இப்ப டி தான் வந்து சன்னு தெரிஞ்சிருச்சு. பியோட சன்னு ரிலேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சன்னு, அப்ப சன்னு டாட்டர் இன்லா. அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க, டி இஸ் அட், டி இஸ் ஃபாதர், டி இஸ் சன் ஆஃப் பி. ஓகே, நோட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம், சாரி, டி சொல்லல. டி இஸ் பி இஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? பி இஸ் ஃபாதர் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வராது. ஓகேங்களா? ஏன்னா ஒய்ஃப்னு சொல்லியிருந்தோம். இப்ப அடுத்தது டி இஸ் சன் ஆஃப் இ. டி இஸ் சன் ஆஃப் இ. சன் ஆஃப் இ. இ என்ன? இக்கும் எஃப்க்கும் என்ன பெர்சன்டேஜ்? இ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி. அப்ப இ வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் எஃப். ஓகேங்களா? இ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் எஃப். அடுத்தது எஃப் இஸ் எஃப் பிளஸ் ஜி. எஃப் இஸ் மதர் ஆஃப் ஜி. எஃப் இஸ் மதர் ஆஃப் ஜி. அவ்வளவுதான். ஜி வந்து என்ன ஜெண்டர்னு நமக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஜி வந்து என்ன ஜெண்டர்னு நமக்கு சொல்லல. ஓகேங்களா? அப்ப என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க? சி இஸ் ரிலேட்டட் டு கேட்டிருக்காங்க. சியும் ஜியும் என்ன ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப தட் மேபி ஜென்னா இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம். ஜியும் டியும் என்ன? பிரதர்ஸ். பிரதர்ஸா இருக்கலாம், இல்ல பிரதர் சிஸ்டரா இருக்கலாம். ஜிக்கு டி என்ன வேணும்? பிரதர். அவ்வளவுதான். அப்ப இவங்க யாரு? சி யாரு? பிரதரோட ஒய்ஃப். அவ்வளவுதான், பிரதர்ஸ் ஒய்ஃப். ஓகேயா? ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த மாதிரி தான் கான்செப்ட் நீங்க திங்க் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதுல பாருங்க, 6 friends sitting in the 6 friends sitting in the circle. ஓகேயா? அப்ப 6 மட்டும் போட்டுக்கோங்க. sitting in a circle அப்படின்னு சொல்லியாச்சு. சோ facing center. எப்பயுமே ப்ராபபிலிட்டி மெத்தட்ல தான் இது நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா?
இது ப்ராபபிலிட்டி மெத்தட்ல தான் நம்ம இது பண்ணணும். ஸோ ஒரு இதுக்கு 2 இது ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சாரி 6 தான். ஸோ 6 ட்ரா பண்ணிட்டோமா? அடுத்தது இதுல பாருங்க, சமீர் இஸ் அ இமீடியட் நெய்பர் ஆஃப் கிரண். சமீர் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் கிரண். ஸோ இது 2 இப்படி போட்டிருக்கேனா, அப்ப இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. இப்ப கிரணையும் சமீரையும் வச்சு வேற ஏதாவது இருக்கான்னு மட்டும் பாருங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு 2 நேம் எடுத்துட்டோம்னா அதே நேம் வச்சு வேற ஏதாவது வருதான்னு பாத்துக்கோங்க. இப்ப சமீர் அண்ட் கிரண், இதுல ககன் இஸ் பிரான் அண்ட் வியான். சுமன் சிட்ஸ் செகண்ட் ரைட் டு தி ககன். கிரண் வச்சு இப்ப ஒரு வந்திருக்கு பாருங்க. கிரண் சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் வியாம். கிரண் சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் வியாம். வியாமோட செகண்ட் ரைட்ல. அப்ப வியாம் இங்க வச்சுக்கிறேன்னா 1 செகண்ட் ரைட்ல கிரண் இருக்கான். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? இப்ப வியாமும் பிரானும் என்னது, ககனுக்கு இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரான் அண்ட் வியான். வியானுக்கு இமிடியேட் நெய்பரா யார் இருக்காங்கன்னா ககன். அப்ப ககன் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரான் அண்ட் வியான். அப்ப ககன் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரான் அண்ட் வியான். ஓகேங்களா? அப்ப பேலன்ஸ் யார் இருக்காங்க? பேலன்ஸ் ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் என்ன நேம்னு நமக்கு மென்ஷன் பண்ணல. சோ இதை மட்டும் விட்டுருங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? தேர்ட் டு ரைட் ஆஃப் சுமன். 1 2 தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க? பிரான். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப தேர்ட் ரைட்ல யார் இருக்கா? பிரான். ஆன்சர் இஸ் பிரான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். நம்ம நிறைய சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.